أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அருள் பொழியும் ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பயான் நிகழ்ச்சியிலே அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பிலே உரையாற்றக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நிறைய வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். இறை தூதர்களுடைய வரலாறுகள், நல்லடியார்களுடைய வரலாறுகள் என்று பல வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். அந்த வரலாறுகளிலே நாம் பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் நிறைய இருக்கின்றது. நிறைய வரலாறுகள் உள்ள திருமறை குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்திலே சொல்லக்கூடிய ஒரு 4 வரலாற்று சம்பவங்களை நாம் இந்த தொடரிலே தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்று அதற்கான விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கஹ்ஃப் அத்தியாயத்துடைய அந்த 9வது வசனத்தில் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால், அஸ்ஹாபுல் கஹ்ஃபி, குகை வாசிகளை பற்றி, வரக்கீமி, ஏட்டுக்குரியவர்களை பற்றிய ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த செய்தியாக நீங்கள் அதை கருதுகிறீர்களா என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு செய்தியாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்றையே ஆரம்பிக்கின்றார். அதாவது கஹ்ஃப் வாசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த குகைவாசிகளும் அரக்கீமி அவர்கள் ஏட்டுக்குரியவர்கள் என்ற அவர்களை அடையாளப்படுத்தியும் இந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக ஆரம்பிக்கின்றார். அப்போ இந்த வரலாற்றுக்குள்ளே நாம் உள்ளே நுழைவதற்கு முன்னால் இது சம்பந்தமான ஒரு மேலோட்டமான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த குகையிலே போய் ஒரு சில இளைஞர்கள் தஞ்சம் புகுகின்றார்கள். அவர்கள் ஒரு 300 வருடங்களுக்கு அதிகமாக அங்கே உறங்கினார்கள் என்ற ஒரு வரலாற்று சம்பவத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் நமக்கு சொல்லித்தர வருகின்றான். இந்த செய்தி ஒரு ஆச்சரியமான செய்தி தானே. இதை அணுகுவதற்கு முன்னால் நம்ம விளங்க வேண்டிய இந்த பாடத்துக்குள்ளே, இந்த வரலாற்று படிப்பினைக்குள்ளே நாம் போவதற்கு முன்னால் இதை நிகழ்த்தியவன் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் எப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரன் என்பதை நம்ம விளங்கி கொண்டு அதற்குள்ளே போனோம் என்று சொன்னால் இது ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு சாதாரண விஷயம். ஏனென்று சொன்னால் இதை நிகழ்த்திய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்ட சராசரங்களை அடக்கி ஆட்சி செய்பவன் அப்படின்ற அந்த மைண்டில் நம்ம முதல்ல அதை செட் பண்ணிடணும் நம்ம. ஏன்னா நீண்ட நாள் தூங்க வைக்கிறதுன்றது அது எப்படி சாத்தியப்படும், அது மனித அறிவுக்கு எட்டாததாக இருக்குது, ஒரு ஆச்சரியமான ஒரு நிலையாக இருக்குது அப்படின்ற அந்த நிலைக்கு நாம் போனோம் என்று சொன்னால் இதை ஏற்படுத்தியவன் யார் என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளன், ஒரு அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரன். அவனுடைய அந்த ஆற்றல் என்பது அற்புதத்தை நம்ம முதல்ல விளங்கணும் என்று சொன்னால் வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், அண்ட சராசரங்களை படைத்தவன், மனிதர்களை படைத்தவன், அவனுடைய அந்த படைப்பு இருக்குல்ல, அந்த படைப்புகளை நாம் பார்க்கின்ற போதே அவனுடைய அந்த பிரம்மாண்டம் எப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரன். அந்த 300 வருஷம் தூங்க வைக்கிறதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய மேட்ரான்றதை நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுடைய அந்த படைப்புகள் நம் கண் முன்னால் இருக்கிறது. உதாரணத்துக்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது, அவன்தான் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். அப்போ ஒரு பகல் வருகிறது, ஒரு இரவு வருகிறது. எப்படி பகல் இரவு வருகிறது? அந்த பகல் இரவு வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? சூரியன் சந்திரன். பகலையும் அவன் தான் படைத்தான், இரவையும் அவன் தான் படைத்தான், சூரியனையும் அவன் தான் படைத்தான், சந்திரனையும் அவன் தான் படைத்தான். இதனால தான் இந்த உலகம் ஒரு சீராக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம விளங்கி கொள்கிறோம். அதை படைத்தவன் யார்? எதை படைச்சிருக்கிறான்? இரவு பகல் வர்றதுக்காக இந்த சூரியனையும் சந்திரனையும் படைச்சிருக்கிறான்ல. இந்த சூரியன் என்ன, இந்த சந்திரன் என்ன, இதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இதை படைத்தவன் அல்லாஹ் என்று சொன்னால் இந்த 300 வருஷம் தூங்க வைக்கிறது ஒரு சாப்டரே கிடையாது, ஒரு மேட்ரே கிடையாது. சாதாரண ஒரு அற்பமான ஒரு விஷயமா போயிடும். நம்ம 300 வருஷம் தூங்குறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயந்தான். ஒரு இடத்துல நீங்கள் போய் இருக்கிறீங்க, ஒரு 300 வருஷம் தூங்குறீங்க, உங்கள் ஊரில் இருக்கும்போது ஒரு 300 வருஷம் தூங்குறீங்க. அப்போ 300 வருஷம் கழித்து நம்ம ஊர் எவ்வளோ வளர்ச்சியை பாதிக்க போகும். இப்போ சாதாரணமாக தமிழ்நாட்டில் எந்த ஊர் போனாலும் சிங்கப்பூர் மாதிரி இருக்காது. ஒரு 300 ஆண்டுகள் கழித்து அங்கே மெட்ரோ திட்டம் அங்கே பெரிய வானளாவிய அளவுக்கு கட்டிடங்கள் பெரிய அளவுக்கு ஐடி பார்க்கெல்லாம் பெரிய அளவுக்கு கம்பெனிகள்லாம் ஒரு தொழில் நகரமாக மாறி ஒரு 300 ஆண்டுகள் கழித்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன்.
அப்போது நம்ம வெளியே வரோம் அப்படின்னா இது நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு ஆச்சரியமானது தானே. அப்போ நமக்கு தான் அது வந்து ஆச்சரியமாக தெரியுமே தவிர இதை செய்தான்ல அல்லாஹ், அவனுக்கு அது சாதாரண விஷயம். ஒரு இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? இது மாறி மாறி வரணுன்ற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான்ல, அதுக்கு அல்லாஹ் செய்தது என்ன சொன்னால் சூரியனையும் சந்திரனையும் படைச்சிருக்கிறான். சூரியனும் சந்திரனும் இருந்தால்தான் இரவு பகல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பூமியில் அதோடைய சுற்று இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த சூரியன் இருக்குல்ல, இது சாதாரண படைப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு நெருப்பு பந்து, அது ஒரு நெருப்பாலான பந்து என்று சொன்னால் அந்த நெருப்பு பந்து எப்படி இயங்கும்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு சமையல் செய்கிறோம், நெருப்பு வேணும். நம்ம கேஸில் வந்து சிலிண்டர் வாங்கி அதுக்காக நெருப்பை உற்பத்தி செய்கிறோம். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வேறு இன்றைக்கி வந்துருச்சா, ஒவ்வொரு இடங்களையும் இன்றைக்கி ஹோட்டலில் அந்த நெருப்பு மூட்ட முடியாமல் அந்த கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு நெருப்பு வர வேண்டும் என்று சொன்னால் சின்ன ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஹீட்டு கொடுக்கணுன்னாலே நமக்கு ஒரு அதுக்கு தேவையான ஒரு உபகரணம் சிலிண்டர் வேணும், அதுக்கு கேஸ் வேணும்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ தான் அந்த பாத்திரம் சூடாகும். நீங்கள் கிட்டத்தட்ட பூமியிலேருந்து சூரியன் 15 கோடி கிலோமீட்டரில் தூரத்தில் இருக்குது. மனுஷன் என்ன பண்ணுறோம்? துணிகளை துவைக்கிறோம், கொண்டு வந்து வெளியில் காய போடுறோம். ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த ஈரமான துணிகளெல்லாம் அந்த வெயிலில் போடும்போது காஞ்சி வந்துடுது. அங்கேருந்து நம்மக்கிட்ட பவர் வருது. அப்போ அவ்வளவு வெப்பம், அவ்வளவு நெருப்பு அங்கே இருக்குது. அவ்வளவு வெப்பம், அவ்வளவு நெருப்பு வரக்கூடிய ஒரு படைப்பு என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட படைப்பு? அது எப்படி இருக்குது? நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது சூரியன் சின்னதாக தெரியுதில்ல. சூரியனையும் பூமியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஃபுட்பால் இருக்குல்ல, இது சூரியன். பூமி எவ்வளோ பெருசு? ஒரு சின்ன மண் அளவுக்கு, தூசு அளவுக்கு உள்ள சைஸ் தான். ஒரு சின்ன துகள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுகர் இருக்குதுன்னு வைங்களேன், அதில் ஒரு சின்ன அந்த கட்டி மாதிரி இருக்குல்ல, சின்ன அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ள அந்த ஒரு தூள் தான் பூமி. மொத்தம் அந்த ஒரு கால்பந்து ஃபுட்பால் சைஸுக்கு இருக்கிறது சூரியன். ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். இது பூமி, நம்ம வசிக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த உலகம், இந்த துளி, இந்த மாதிரி பெருசாக நம்ம பார்க்குறோம்ல கால்பந்து, அந்த அளவுக்கு உள்ளது சூரியன். அப்போ இதை நீங்கள் யோசித்து பாருங்களேன். பூமியை மாதிரி சூரியன் கிட்டத்தட்ட 13 லட்சம் மடங்கு பெருசு. 13 லட்சம் பூமியை கொண்டு வந்து நம்ம வைத்தால்தான் ஒரு சூரியனை வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான. அதனால தான் இந்த உலகத்தில் வாழும்போது அங்கேருந்து தேவையான அத்தனை சக்திகளும் பூமிக்கு கிடைக்கிறது. ஒரு தாவரம் வளர்கிறதுக்கு, ஒரு பழம் வளர்கிறதுக்கு, ஒரு கீரை வகைகள் வருவதற்கு, மனிதன் இந்த உலகத்தில் இயங்குவதற்கு, இரவு பகல் மாறி மாறி வருவதற்கு, ஆக்சிஜன் கிடைப்பதற்கு, ஒளி கிடைப்பதற்கு நிறைய நன்மைகள். இவ்வளவு நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு அந்த சூரியன் வந்து இறைவன் படைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதில் அந்த நெருப்பு நிற்கணுமே. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நெருப்பு எரியுது, நாளைக்கு எரியாது, நாளைக்கு எரியும், நாளன்னைக்கு எரியும், அடுத்த வாரம் நெருப்பு இருக்காது சூரியனில், அடுத்த மாதம் சூரியனில் நெருப்பு இருக்காது, இப்படி சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக பல யுகங்களாக அங்கே நெருப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் உலக கியாமனால் வரைக்கும் அந்த நெருப்புன்றது அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு எரிபொருட்கள் அங்கே சூரியனுக்கு தேவைப்படுது. எங்கேருந்து வருது? யார் கொடுக்குறா? எப்படிப்பட்ட விஷயம்? இதை யோசித்தோம் என்று சொன்னால், இதை பற்றி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், 300 வருஷம் தூங்குந்த ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு நம்ம கருதக்கூடிய அளவிற்கு அற்புதமான படைப்பாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சூரியன் இருக்குல்ல, சூரியனுடைய அந்த கடைசி அந்த பகுதி, அதனுடைய வெளிப்புறம், அந்த இடத்துல உள்ள வெப்பம் எவ்வளோ இருக்குன்றதை இன்று விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறார்கள். 5500 டிகிரி செல்சியஸ் வெளிப்புறத்தில் உள்ள சூடு. நம்மளாம் வாழ முடியுமா? பஸ்பமாயிரும். சூரியனுடைய அந்த வெளிப்பகுதியை கூட நம்மளால் நெருங்க முடியாது. அவ்வளவு வெப்பமாக 5500 டிகிரி செல்சியஸ் என்றார். இது வந்து சூரியனுடைய வெளிப்பகுதி. சூரியனுடைய மையப்பகுதி இருக்கும்ல, அந்த வட்டத்துடைய நடுப்பகுதி, அந்த மையப்பகுதியில் போனோம் என்று சொன்னால் 1.5 கோடி டிகிரி செல்சியஸ். சூரியனுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்துடைய அளவு 1.5 கோடி டிகிரி என்று சொன்னால் அதனுடைய வெப்பம் எவ்வளோ இருக்கும்? அப்போ அந்த வெப்பம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அந்த படைப்பை நம்ம சிந்திச்சு பார்க்க. இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சூரியனில் வந்து 60 கோடி டன் ஹைட்ரஜனை வந்து ஈலியமாக மாற்றிட்டு இருக்குது. சூரியனில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒரு வினாடியில் எவ்வளவு அங்கே வந்து ஒரு வாட்ஸ் மின்சாரம் உற்பத்தியாக ஒரு செகண்டில்
இந்த செகண்டில் அங்கே உருவாகக்கூடிய மின்சாரத்தை நம்ம பூமிக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம பூமியில் எங்கேயுமே மின்சார உற்பத்தி தேவையில்லைன்னு வைங்களேன். அவ்வளோ மின்சாரம் உற்பத்தி ஆகப்படுகிற ஒரு செகண்டில் 3.8 இன்ட்டு 10 போட்டு ஒரு 28 சைபரை லைனாக போட சொல்கிறாங்க. இவ்வளவு மின்சாரம் ஒரு செகண்டில் அங்கே வந்து உருவாக்கப்படுகிறது என்றால் ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் சூரியன் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சாரத்துடைய அளவு, சூரியன் வந்து ஒரு சைஸாலாம் படைச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினா பூமி க்ளோஸ். சூரியன் இன்னும் கொஞ்சம் சின்னதானாக்கா பூமிக்கு தேவையான மற்ற விஷயங்கள் கிடைக்காம போயிடும். அதனால தான் அல்லாஹ் வந்து இந்த பகலையும் இரவையும் படைத்தது, சூரியனையும் சந்திரனையும் படைத்தது அல்லாஹ்ன்றது நம்ம விளங்கி விட்டோம் என்று சொன்னால் அவன் வந்து அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரன் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். இங்கேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒளி, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், அங்கே அதனால் நமக்கு வரக்கூடிய மழை, பருவநிலை மாற்றம், இப்படி நிறைய அடிப்படையான விஷயங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி ஒவ்வொரு படைப்புகளுக்கும் பின்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய பூமியை, மலைகளை, கடலை, நீரை, காற்றை, இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே அற்புதமான விஷயம். அப்போ நம்ம விஷயம் என்னவென்று சொன்னால் யார் இதை படைத்தவன் என்பதை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதில் 300 வருஷம் தூங்குறதுன்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்றதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்துடைய வசனங்களை நமக்கு சொல்லும்போது இத் அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மில்லத்துன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா. இந்த வரலாறு வந்து உங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறதா என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். பொதுவாகவே இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த கொள்கை பிடிப்பு இருக்குல்ல, இது இளைஞர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மென்ஷன் பண்ணுறான். அன்றைய தினத்தில் மக்களிடத்தில் கடுமையான ஒரு பிரச்சாரத்தை செய்து மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து அந்த இளைஞர்கள் குகைக்குள்ளே வந்தாங்க. அவர்கள் வந்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்துகின்றான். அவங்கள ஐடென்டி பண்ணுறான். இளைஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் புரட்சிக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், மாற்றத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், கொள்கை உறுதிமிக்கவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை ஆரம்பிக்கின்ற போதே அவங்க இளைஞர்களாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை சொல்கிறான். இந்த இளமை பருவம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பருவம். ஆனால் இன்றைய நம்ம சமுதாயத்தில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டிய இளைஞர்கள், கொள்கை பிரச்சார களத்தில் இருக்க வேண்டிய இளைஞர்கள், கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இளைஞர்கள் இன்று வேறு வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் கையில் இருந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் உலகம் என்ற அடிப்படையில் அதிலேயே இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இன்றைய இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் என்பவர்கள் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருந்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்திவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது அதை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றான். அவர்கள் செய்த பிரார்த்தனை ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள் ரப்பனா ஆத்தினா மில்லத்துன்க ரஹ்மத்தன், இறைவா உன்னிடமிருந்து அருளை எங்களுக்கு தருவாயாக. இளைஞர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க, எதிர்ப்புகளை சந்தித்தாங்க. அவங்க குகையில் வந்து தஞ்சம் புகுந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள் ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மில்லத்துன்க ரஹ்மா, இறைவா உன்னுடைய அருளை எங்களுக்கு நீ பொழிய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். எங்களை நேரான வழியில் செலுத்து என்று 2 விஷயங்கள், ஒன்று ரஹ்மத்தை கேட்குறாங்க, இன்னொன்று ரஷதாவை கேட்குறாங்க. அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்கிறார்கள், எங்களை நேர்வழியில் செலுத்தி என்ற 2 விஷயத்தை அந்த இளைஞர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறை ஆரம்பிக்கின்றான். ரொம்ப அடிப்படையான விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களையும் நமக்கு சொல்லித் தருகிறான். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கஹ்ஃப் அத்தியாயம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்ப காலகட்டங்களில் அருளப்பட்ட வசனம். அதாவது மக்காவில் இருந்தபோது அருளப்பட்ட வசனங்கள். மக்காவை பொறுத்தவரையிலும் அப்போ சட்டத்திட்டங்கள் அதிகமாக இருக்காது. ஒரு கொள்கை உறுதி, கொள்கை பிடிப்பு, கொள்கை தெளிவு, கொள்கையை பற்றிய பாடம், அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, மார்க்கத்தில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய அந்த தன்மைகள், இதை பற்றிய நிறைய வசனங்களை நாம் மக்காவில் அருளப்பட்ட அந்த வசனங்களுடைய பின்னணியில் நம்ம பார்க்கலாம். அப்போ இது மக்காவில் அருளப்பட்ட இந்த கஹ்ஃப் அத்தியாயத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்ல வேண்டிய அந்த கொள்கை பிரச்சாரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருவான். அதில் ஒரு கொள்கையில் உறுதியாக இருந்த இளைஞர்கள் ஒரு குகைக்கு போகிறார்கள். அந்த குகையில் அவர்கள் தஞ்சம் புகுந்த அந்த நேரத்தில் அவர்கள் கேட்டது என்னவென்று சொன்னால், இறைவா எங்களுக்கு உன்னிடமிருந்து அருளை வழங்கு,
உன்னிடமிருந்து எங்களுக்கு நேர்வழியை கொடு என்ற இந்த 2 விஷயத்தை கேட்டதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க, ஒருவர் அதிகமான வணக்க வழிபாடுகள் செய்வதன் காரணமாக சொர்க்கம் சென்று விட முடியாது. அப்போ நபித்தோழர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களுமா? எல்லா வணக்க வழிபாடு செஞ்சிட்டோம்னாக்கா அது காரணமாக சொர்க்கம் சென்று விட முடியாது என்று சொன்னால் அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களுமானாக்கா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நானும் தான். யாராக இருந்தாலும் நாம் செய்த வணக்க வழிபாடுகளை வைத்து மட்டும் நாம் சொர்க்கம் சென்று விட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர. இது முக்கியமான ஒரு சாப்டர். அல்லாஹ்வுடைய அருள் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் நம்ம வாழ வேண்டும் என்று நினைத்தால் நம்ம ஈஸியாக அந்த ஊருக்கு போயிடலாம். அந்த ஊரில் ஒரு வாடகை வீட்டையோ ஒரு சொந்த வீட்டையோ நம்ம ஏற்படுத்தி கொண்டு அந்த ஊரில் வசிக்கலாம். இந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது சாத்தியமானது. உலகத்திலிருந்து நாளைக்கு மறுமை போனதுக்கு பிறகு மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளோ விலை சொல்ல முடியாது. நான் இங்கே நல்ல வழக்க வழிபாடு செஞ்சுட்டேன், அதனால் நான் சொர்க்கம் போயிட முடியுமா? போக முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இருக்க வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. இதை தான் அவங்களும் கேட்குறாங்க, இறைவா உன்னிடமிருந்து நாங்கள் அருளை எதிர்பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்யணும், அதற்கான விஷயங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அந்த ஆரம்ப காலகட்டங்களில் சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் இருக்குல்ல, அதனுடைய ஆழம் இருக்கிறதுல, அதனுடைய கருத்துக்கள் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது. அப்போ இதை அவர்கள் விளங்கி அந்த இளைஞர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், நேர்வழியை கேட்கிறார்கள். ஏன்னா இன்று என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள்லாம் யார், நாங்களாம் தௌஹீத்வாதி தானே, நாங்கள் தௌஹீதை படித்தவங்களா தானே இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் நாம் எதையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக போயிடுச்சு. தௌஹீத்வாதி தான் இன்றைக்கி அதையெல்லாம் மாறி போய் இன்றைக்கி தர்கா வழிபாடில் நிற்கிறது, ஷிர்கில் போகிறது, அரசியல்ன்ற களத்துக்கு தங்களை மாற்றிக்கொள்வது. அல்லாஹ் அந்த நேர்வழியை அவன் புறத்தில் வைத்திருக்கிறான். அந்த நேர்வழியில் நம்ம இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒரு கொள்கை பிடிப்புள்ளவங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும். இந்த நேர்வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம். 5 வேளை தொழுகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தொழுகையில் கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும், கட்டாயமாக ஓதணும். சூரத்துல் ஃபாத்தியா இல்லைன்னா தொழுகை இல்லை. ஒருவர் 5 வேளை தொழுகிறார் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து தொழுவார். 17 ரக்காத்து கட்டாயமாக தொழும்போது ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நடைமுறையை பின்பற்றக்கூடியவங்க ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். சூரத்துல் ஃபாத்தியாவில்னா என்ன சொல்லி தருகிறான், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான பாதையில் செலுத்து, நேரான வழியில் எங்களை கொண்டு போ, எங்களுக்கு நேரான வழியை கற்பித்து கொடு, நேரான வழியில் இருக்கணும். இதை ஒவ்வொரு நாளும் எல்லாம் நாங்கள் நேர்வழியில் தான் இருக்கிறோம், அந்த இருமாப்பு வந்துடக்கூடாது. இறைவனிடத்தில் கேட்கணும், எல்லாம் எங்களுக்கு நேர்வழியை கொடு, நேர்வழியில் எங்களை செலுத்து, நீ யாருக்கு அருள் புரிஞ்சியோ அவங்க வழியில் எங்களை கொண்டு போ, நீ யார் மேலே கோவப்பட்டி அந்த வழியில் எங்களை கொண்டு போயிடாதே என்று சொல்லி திரும்ப திரும்ப கேட்கணும். ஏன்னா குர்ஆன் ஹதீஸை பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இமாமை சேர்த்தாங்க, அதை சேர்த்தாங்க, இதை சேர்த்தாங்க, அதையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இன்று நபித்தோழர்களையும் மார்க்கமாக எடுத்து பின்பற்றலாம். நபித்தோழர்கள் தியாகம் செய்தார்கள், அர்ப்பணிப்புக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் புகழாரம் சூட்டப்பட்டவர்கள், அதில் நிறைய பேர் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. மார்க்கத்தை நாம் கொள்கை என்று நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். இது இல்லாமல் உலகத்தில் எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருந்தாலும் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டியது இல்லை. அவர்கள் சொன்னது மார்க்கமாகாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்ற அந்த சிந்தனை நமக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான். படைத்து விட்டு வானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் வானவர்கள்கிட்டையும் கேட்குறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்டையும் கேட்குறான். எல்லா விஷயத்தையும் நாம் ஆதமுக்கு கற்றுத்தந்திருந்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அனைத்து விஷயங்களும் ஆதமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான். அதற்கு பிறகு ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழல் நடந்ததுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுகின்றான். வெளியேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், ஃபமன் தபிய உதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. என் புறத்திலிருந்து வரும், நான் தருவேன் நேர்வழியை, நான் எதை சொல்கிறேனோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி அனுப்புகின்றான்.
அப்போ நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அவன் தான் நேர்வழியை கொடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். நாம் விரும்புகிறவங்களையெல்லாம் நேர்வழியில் கொண்டு போயிட முடியாது என்று சொன்னால், அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய நேர்வழியும் அவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது என்று சொன்னால், அவன்கிட்ட அதை நம்ம கேட்கறதுல மிஸ் பண்ணிடக்கூடாது. அதைத்தான் இந்த இளைஞர்கள் அழகாக அவங்க குகைக்கு போகிறாங்க. போகிற நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அருளையும் கேட்கிறார்கள், நேர்வழியும் கேட்குறாங்க. இந்த ரெண்டு இருந்தது என்று சொன்னால் உலகத்தில் நம்ம யாரும் எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய இக்கட்டுகளை வந்தாலும் நம்ம வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய அருள் இருக்கணும், அல்லாஹ்வுடைய நேர்வழியில் நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை இதே வரலாற்றிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்து நமக்கு சொல்லித் தருகின்றான். அந்த அல்லாஹ்வுடைய அந்த அருள் இருக்கிறதுனால தான் ஒரு சோதனையில் அவங்க தள்ளப்படுறாங்க, கடுமையான நெருக்கடியை அந்த இளைஞர்கள் சந்திக்கிறாங்க, ஒரு குகைக்கு வராங்க. ஒரு நீண்ட ஒரு உறக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறான். அந்த நேரங்களில் தான் அவர்கள் குகையில் அவர்கள் உறங்குறாங்க. அல்லாஹ் சொல்லும்போது அந்த குகையில் அவர்கள் ஆண்டு கணக்கில் தங்க வேண்டும் என்பதற்காக, உறங்க வேண்டும் என்பதற்காக அவருடைய காதுகளை நாம் அடைத்தோம். சிரமப்பட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. வந்தவங்களை அவங்க ஒரு நீண்ட நெடிய காலங்கள் ஆண்டு கணக்கில் அவங்க தூங்கணுன்றதுக்காகத்தான் காதுகளை அடைச்சோம். ஒரு தூங்குறதுனா கண்ணை மூடணும்னு தானே சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா காதை மூடணுன்றான். தூங்குறதுக்கு கண்ணை மூடணுன்ற டாபிக் அல்லாஹ் மாற்றி காதை மூடணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இதெல்லாம் அவன் நினச்சது தான் நடக்கும். நெருப்பு சுடுமா, அல்லாஹ் நாடுனா நெருப்பு குளிராக மாறிடும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் ஒரு குழந்தை பிறக்குமா? ஆண் இணைய வேண்டாம், ஆணுடைய கரு எதுவுமே வேண்டாம். எதுவுமே இல்லாமல் ஒரு பெண்ணால் கருவுற முடியும் என்பது அல்லாஹ் நினைச்சானா எதை வேணாலும் செய்வான். அவன் இஷ்டத்துக்கு செய்கிறவா அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவங்கள தூங்க வைக்கணும். என்ன பண்ணணும்? நீ இயல்பாக கண்ணை மூடணுமா, நான் காதை மூடணும். அவங்க காதை மூடினதில் நிறைய உண்மைகளும் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்கள பார்க்கும்போது கண்ணை மூடி திறந்து, அதாவது தூங்குறவங்க மாதிரி இல்லை, அவங்க தூங்குறாங்க. ஆனால் பார்த்தா தூங்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. வலை பக்கம் இற பக்கமாக நம்ம பெரட்டி போட்டோம், தூங்குறாங்க. ஆனால் அவங்கள நம்ம எடுத்து போட்டுறோன்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அது மாதிரி அந்த சத்தங்கள் தூங்கும்போது இந்த டிஸ்டர்பாக ஆயிடக்கூடாது என்பதற்காக அந்த காதில் கேட்கக்கூடாதுன்றது கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காதுகளை அடைத்தோம் என்று சொல்லலாம். இல்லை ஏன் விருப்பம், நான் எப்படி வேண்டுமானாலும் அவங்களை இயக்குவேன் என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் அவர்களுடைய காதுகளை நாம் அடைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல், அதாவது ஆளாமல் ஒரு 300 வருஷம் தூங்க வைக்கிறதுனா அப்போ காதை திறந்து வச்சா அல்லாஹ்வால தூங்க முடியும்? அல்லாஹ் காதை அடைச்சன்றான், வலை பக்கமாக இரட்டு பக்கமாக புரட்டி போட்டோன்றான். அந்த சூரியன் அந்த வாசலில் படாத மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சன்றான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ ஒரு சின்ன ஏற்பாடுகளை அதில் செய்ததை, அந்த சம்பவங்களை நமக்கு சொல்லி தருகிறான். இதில் பாயிண்ட் என்னென்னாக்கா அவங்கள தூங்க வச்சோம். தூங்க வைக்கிறதே ஒரு என்னென்னா ஒரு மனச்சுமை, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம். நம்ம போய் தூங்குறோம்ல, அதில் அது ரீஃப்ரெஷ் ஆகிரும். பெரும் நெருக்கடியை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க இளைஞர்கள். அவங்க குகைக்கு வராங்க. எல்லாம் என்ன பண்ணுறான்னா அவங்கள தூங்க வைக்கிறான். காதுகளை அடைச்சோம். அவங்கள நம்ம நீண்ட நேரம் தூங்க வைக்கிறதுக்காக. இந்த தூக்கம் இருக்குல்ல, இது அல்லாஹ் சொல்லும்போது வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, இந்த தூக்கம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுகமாக இளைப்பாறுவதற்கு தேவையானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ தூக்கன்றதே ஒரு பெரிய அருட்கொடை. நம்மளுடைய சிரமங்கள், கஷ்டம், துன்பம் இதையெல்லாம் என்ன பண்ணிடுன்னா தூக்கம் நமக்கு அதை மாற்றி விட்டுரும். மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுரும். மைண்டு ஒரு மூளைக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி விடும். நம்ம எவ்வளோ டெய்லி தூங்குகிறோம்ல, அதை நம்ம அனுபவிக்கிறோம். அது நமக்கு தெரியல. அது தெரியணுன்னா ஒரு 2 நாள் தூங்காமல் இருந்தோம்னாக்கா நம்முடைய ஃப்ரெஷ்னஸை எப்படி ஏற்படுத்துதுன்னு நம்ம புரிஞ்சிடலாம். 2 நாள் தூங்கலைன்னு வைங்களேன், பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, பாய் ஏதோ மூளை குழம்பியிருக்கார் போல. 2 நாள் தூங்கலைன்னா நம்ம பேச்சுகள் மாறும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் மாறும். தூக்கம்ன்றது தான் நம்மளை ஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்குது. அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுறான், அவங்கள தூக்கம் வைக்கிறான். இது மாதிரி எடுத்தோம்னா நிறைய இக்கட்டான நேரங்கள்லாம் எல்லாம் என்ன பண்ணுறான்னா, உதாரணத்துக்கு பத்ரு போரில் சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துடைய 11வது வசனம், நீங்கள் நிம்மதியை பெறுவதற்காக தன்னிடமிருந்து ஒரு சிறு தூக்கத்தை, உங்களுக்கு ஒரு சின்ன தூக்கத்தை நம்ம கொடுத்தோம். அதே போல் உஹது போரில் சொல்லும்போது 3வது அத்தியாயத்துடைய 154வது வசனத்தில் சொல்கிறான், இது ஒரு பெரிய துயரம், இந்த துயரத்துக்கு பின்னால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியதையும் அல்-பகரால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றார். நீங்கள் ஹதீஸில் எடுத்து பார்த்தாலும் புகாரில் 4068வது செய்தி அபுதல்கார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் உஹது களத்தில் இருக்கும்போது அவங்க முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் விழுது அந்த தூக்கம், திரும்ப நான் எடுக்கிறேன், திரும்ப வாழ்க்கையில் விழுது,
திரும்ப நான் எடுக்கிறேன், திரும்பவும் கீழே விழுது. அப்படியே ஒரு தூக்கத்தை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடியதை நமக்கு 3வது அத்தியாயத்தில் சொல்கிறான். அப்போ ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அன்றாடம் தூங்கக்கூடிய தூக்கமாக இருந்தாலும் திடீர்னு ஒரு 5 நிமிஷம் தூங்கி இருப்போம், அதில் ஃப்ரெஷ் ஆயிடுவோம். இப்படி தூக்கம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருட்கொட. அது கஷ்டங்கள் நீங்குவதற்கு, பிரச்சனைகள் நீங்குவதற்கு, துயரங்கள் நீங்குவதற்கு அல்லாஹ் தரக்கூடியது. அதை வந்து இந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். இதில் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்து அதை ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம்னு ஆரம்பிக்கிறான். 10வது வசனத்தில் வந்து அவங்க ஒரு பிரார்த்தனையை செய்ததை சொல்கிறான். 11வது வசனத்தில் அந்த காதுகளை அடைத்து தூங்க வச்சதை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இந்த வரலாறை வந்து அல்லாஹ் சொல்கிறான். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய படிப்பினை என்ன, பாடம் என்ன என்பதெல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய நாளைய தினங்களில் பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைய தின உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகுருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.